ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ஜீவோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு 2025 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி தான் ஒரு தகவல். வாங்க அதை அப்படியே தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய ஜிஓவை அப்படியே தமிழில் ரீட் அவுட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு வாரியம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடம் 3வது 4வது. ஓகே. அறிவிப்பு எண் 1A 2025 நாள் 21/2/2025. சேர்க்கை அறிவிப்பு எண் 01/2025க்கான கூடுதல் சேர்க்கை. தமிழ்நாடு சட்ட கல்வி பணியில் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளில் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் முன் சட்டம் பணிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்பப்பட உள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் உத்தரவுப்படி திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்ட TNSET 2024 தேர்வில் பங்கேற்கும் சட்டம் மற்றும் சட்டத்திற்கு முந்தைய விண்ணப்பதாரர்களும் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணிக்கான நியமனத்திற்கு விண்ணப்பிக்கலாம். 24/1/2025 தேதியிட்ட எண் 1/2025 ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு விண்ணப்பதாரர்கள் தங்களது TNSET 2024 சான்றிதழை ஆன்லைன் பதிவு போர்ட்டலில் ஏற்பாடுகள் செய்யப்படும். அத்தகைய விண்ணப்பதாரர்கள் TNSET 2024 தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் முன் சட்டம் ஆகிய பதவிகளுக்கான எழுத்து தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த லைன் தான் மிக மிக முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக TNSET எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அது படிக்கிறோம் பாருங்கள். TNSET 2024 தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் முன் சட்டம் ஆகிய பதவிகளுக்கான எழுத்து தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். அறிவிப்பு எண் 1/2025 குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற விவரங்கள் மற்றும் நிபந்தனைகள் தேதியிட்டது 24/1/2025 மாறாமல் உள்ளது. அவர்களால் செலுத்தப்பட்ட கட்டணம் திரும்ப பெற மாட்டாது அல்லது பின்னர் சரி செய்யப்படாது. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாக்கான எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட் கண்டிப்பாக எதில் தேர்ச்சி பெற்றிருக்கணுங்க? TNSETல. சப்போஸ் நீங்கள் TNSETல தேர்ச்சி பெறலை அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் ரிட்டன் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ TNSET எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாவுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.